நீங்கள் 13 வயசு இருக்கும்போது உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்குமோ இல்லையோன்னு தெரியல. சப்போஸ் தெரிஞ்சிருந்தா கூட கடலில் ஒரு 4 கிலோமீட்டர் உங்களால் நீந்த முடியுமா? இத்தனைக்கும் லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த பண்ணி அவனோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ஒரு பையன் காப்பாற்றிருக்கான். இந்த ஒரு விஷயம் அந்த நாட்டில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி அந்த பையனுக்கு சில அவார்ட்ஸே கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. என்னோட பேர் விக்னேஷ். நீங்கள் பார்த்துருக்குது மிஸ்ட்ரி சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ பசங்க லீவ் விட்டதால வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்க வீடு வந்து ஒரு கடல் பக்கத்துலையா. ஸோ இந்த டைம் நம்ம கடலில் போய் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு போட்டை ரெண்ட்டுக்கு எடுத்து அதில் டீசல் ஃபில் பண்ணி ஸோ ஃபேமிலியோட போகலான்னு சொல்லிட்டு அம்மா 2 பையன் ஒரு பொண்ணு 3 பேருமே போகிறாங்க. இந்த கரையிலேருந்து கடல்கிட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ அவங்க ஜாலியாக பேசிட்டே சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்காத விஷயம் அதுக்கு அடுத்து வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அப்பன்னு பார்த்து பயங்கரமாக காத்தச்சு மழை பயங்கரமாக பெஞ்சு சுழலில் சுற்றி மாட்டிக்கின மாதிரி ஆயிட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே அந்த கடலை சுற்றி எந்த ஒரு போட்ஸுமே இல்லை. இந்த மாதிரி மழை வந்தோடனே பக்கத்தில் இருக்கவங்களாம் கரைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும் சுத்தமாக போகவே இல்லை. சரி கொஞ்ச நேரத்தில் நின்றுடும், நம்ம இதை ஸ்பாயில் பண்ண வேணாம், என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்திருக்காங்க. பட் அது நிற்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே இருட்டாகவும் ஆரம்பிச்சுது. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் ரொம்பவுமே டேஞ்சர் ஆனோன்னு நினச்சா அவங்க அம்மா அங்கேருந்து ஹெல்ப்னு சொல்லிட்டு கத்துறாங்க. 2-3 பேருக்கு ஃபோன் பண்ண ரீச் பண்ணுறாங்க. பட் டவர் இல்லாதால யாருக்குமே ரீச் ஆகலை. அப்போ அவங்க சொல்கிறாங்க தம் பசங்கக்கிட்ட, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இங்கேருந்து போகலாம், பெரிய பிரச்சனையில் மாட்டிப்போம், தயவு செஞ்சு நமக்கு எதனா ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பையன், அம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது, நான் வேணா நீந்தி போய் கரையில் இருக்கவங்களை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, டே என்னடா பேசுகிட்டு விளையாடுறியா, இங்கேருந்து கிட்டத்தட்ட கரைக்கு 4.5 கிலோமீட்டர் இருக்குது, நம்ம நடந்து போகிறதுக்கே கஷ்டப்படுவோம், விக்கி மாதிரி ஒரு நல்ல நடக்கிறவனா தான் இந்த மாதிரி இருக்குது, நீ தயவு செஞ்சு போகாத, நீ போனால் கூட எதனா பிரச்சனை வரும், கடல் எந்த நேரம் எப்படி இருக்கும்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் பையன், இல்லைம்மா நீங்கள் இருக்கீங்க, தம்பி இருக்கான், தங்கச்சி பாப்பா இருக்குது, நான் எப்படியாவது உதவி செய்கிறேன், எனக்கு தான் நீச்சல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்போ எடுத்த முடிவு தான் இப்போ அந்த ஃபேமிலியே இங்கே இருக்குன்னு சொல்லலாம். அப்போ அந்த பையன் எடுத்த முடிவு தான் அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பிரேக்கிங் நியூஸாக மாறி இருக்கு. ஒரு லைஃப் ஜாக்கெட் கூட இல்லாமல் கடலில் போகிறது பயங்கர ரிஸ்க், யாராலையுமே போக முடியாது. இந்த பையன் அவங்க அம்மாட்ட கேட்டு கரைக்கும் போகிறான். அங்கேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து இவங்க ஃபேமிலியும் காப்பாற்றுறான். இந்த ஒரு பையனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல